இங்க தெரியுது பாருங்க, ஒரு மிகப்பெரிய டவரு. இந்த டவரு என்ன டவருன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க ஜிப் லைனிங், ஜிப் சைக்கிளிங் போற டவரு. இது எங்க இருக்குன்னு தெரியுங்களா? வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போவோம். இந்த ஊரு சிறு தொழில், பெருந்தொழில் அதிகமா இருக்கக்கூடிய ஊருங்க. அது மட்டுமல்லாத பம்பு செட்டுகள், அ மோட்டார் பொருட்கள் மிக உற்பத்தி நடக்கக்கூடிய இடம்னாலும் அது இந்த ஊர் தாங்க. இது எந்த ஊருன்னு பார்க்குறீங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட 2வது பெரிய நகரமான கோயம்புத்தூருங்க. நம்ம இந்த கோயம்புத்தூர்ல இருந்து தான் இப்ப நம்ம அந்த ஜிப் சைக்கிளிங், ஜிப் டவர் இருக்கிற இடத்துக்கு போறோங்க. இங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பிரிட்ஜ் வந்து கோயம்புத்தூர்ல உக்கடத்துல இருக்கக்கூடிய பிரிட்ஜுங்க. உக்கடத்துலேருந்து லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். அந்த ரோடு செல்வப்புரம் போற ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த செல்வப்புரம் போற ரோட்ல தாங்க இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இத உக்கடம் பெரியகுளம் பார்க்குன்னு சொல்லுவாங்க. லைனா பார்க்கிங்க்கு வண்டி நிக்குது. நமக்கு பார்க்கிங் இடம் இல்ல. பார்த்துக்கிட்டே போறோம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 1 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணி, இந்த டெட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்கும். இந்த பார்க்ல குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு, நமங்க பெரியவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு, மரங்கள் அழகா மரங்கள், மர நிழல்கள் நல்லா அருமையா இருக்குங்க. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணை தரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.
இப்போ பார்த்த நம்ம இந்த 3 பறவையுமே முழுசா ஃபுல் இரும்புகளால செய்யப்பட்டிருக்காங்கங்க. ஃபுல்லாவே இரும்பு ராடுகள். இரும்பு ராடுகள், இரும்பு கம்பிகள், இரும்பு வளையங்கள். இத வச்சு தான் இந்த 3 பறவையுமே அழகா பண்ணியிருக்காங்கங்க. எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. கால் முதற்கொண்டு எல்லாமே இரும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸுங்க. இந்த போட் ஹவுஸும் அந்த பார்க்குடைய மையப்பகுதியிலேயே இருக்குங்க. ஒரு போட் வருது பாருங்க. ஸ்பீடு போட்டு. செம்ம ஸ்பீடு வராருங்க. இந்த போட் ஹவுஸில ஸ்பீடு போட்டு, ஃபேமிலி தனியா போணும்னா, தனியா ஃபேமிலி போறதுக்கு தனி போட்டு, இல்ல மொத்த பேசஞ்சரும் போற மாரினா, மொத்த பேசஞ்சர் போட்டு, சிங்கிள் போட்டு மொதற்கொண்டு வச்சிருக்காங்கங்க. நம்ம கோயம்புத்தூர்ல அதுவும் இல்லாத சிட்டிக்கு நடுவுலயே இந்த மாரி ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு போட் ஹவுஸ் இருக்குன்னா, சூப்பர் தாங்க. வராரு பாருங்க. போட்ட என்ன ஸ்பீட்ல அடிச்சு நெரவுறாரு பாருங்க. அப்பா! செம்மையா பண்றாருங்க. ஓ! இன்னொரு போட்டு. செம்மையா இருக்குங்க. இதுவும் வந்து அந்த பார்க்குடைய மையப்பகுதியில இருக்கக்கூடிய போட் ஹவுஸுங்க. அடுத்து போட் ஹவுஸ தாண்டி அடுத்து போனோம்னு வச்சுக்கங்க. அப்படியே போட் ஹவுஸ கிராஸ் பண்ணி நேரா அடுத்து பார்க்லயே நடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா, இந்த இரும்பு எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடிய கம்பிகள், ஒரு அழகா எக்ஸர்சைஸ்க்காகவும், விளையாட்டுக்காகவும் ஒரு இரும்பு ராடுகளா சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்கங்க. இது இது வந்து அந்த பார்க்குடைய கடைசி பகுதியில இருக்குங்க. அந்த பார்க்குடைய கடைசி பகுதியில அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா, கடைசி பகுதியில இந்த இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்ட இது இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே இரும்பு ராடுகள, இரும்பு கம்பிகள வச்சு பழைய நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோன் வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகா. இந்த இரும்பு ராடுகளால அப்படியே வடிவமைச்சு, நம்ம ஞாபகம் உண்டு பண்ற மாரி, பழைய ஃபோன வடிவமைச்சு அழகா வச்சிருக்காங்கங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு மியூசிக்கல்ஸ். இதுவும் நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தின அழகான மியூசிக்கல்ஸ் பெட்டி. சூப்பரா இருக்குங்க. இதுவும் அதே இரும்பு ராடு தாங்க. எதுவுமே சாதாரண இது இல்லங்க. எல்லாம் இரும்புலயே பண்ணியிருக்காங்க. பாருங்க அடுத்து ஒண்ணு. பைப்பு. நம்ம முன்னாடி அதாவது இன்னமும் கிராமப்புறங்கள்லாம் இந்த பைப்பு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நகரப்புறங்கள்ல தான் இல்ல. ஆனா இந்த பைப்பு அடி பைப்புன்னு சொல்லுவோம். அடி பைப்பு. அப்ப வச்சிருந்த பைப்புங்க. நல்லா இருக்குங்க. இதுவும் இரும்பு ஃபுல்லா பெரிய இரும்புகளால செய்யப்பட்டது தான். பசங்க அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலிங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இது அந்த பார்க்கோடைய கடைசி பகுதிங்க. இந்த கடைசி பகுதியிலேருந்து எடுத்தோம்னா, அப்படியே தூரத்துக்கு தெரியுது பாருங்க. கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. நம்ம இப்ப அங்கே இருந்தா இங்க வந்தோங்க. அடுத்து ஒரு கார் வச்சிருக்காங்கங்க. அதே இரும்பு ராடுங்க. இந்த இரும்பு ராடு இலை மாரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே இரும்பு ராடுல இலை மாரி செட்டப் பண்ணி, சூப்பரா அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா, கார் அதே மாரி தாங்க. பாருங்க. காரு ஃபுல்லா அதே இரும்பு மாரி. இரும்புலயே போட்டு கார நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம தலைவர் ஒருத்தர் கார தூக்குறாரு. அடுத்து ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. இது என்னன்னு சொல்றது? இது வந்து நம்ம குண்டு ஆர்மில பயன்படுத்தக்கூடிய குண்டுன்னு சொல்லுவோமா? அப்படித்தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்.
இத பாருங்க. இது எதுல பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. எதுல செஞ்சிருக்காங்க பாருங்க. நம்மளுடைய லேப்டாப்புக்கு சாரி டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணக்கூடிய மவுஸு, கீபேடு, ஒயரு, பழைய ஒயரு, பழைய மவுஸு, பழைய கீபேடு இத வச்சு இத சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு பக்கத்துல ஓட்டை விழுந்துருச்சு. இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுவும் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி பகுதியில இருக்கக்கூடிய பார்க்குங்க. இது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பார்க்கு. அதே பார்க்ல கடைசி பகுதியில இந்த குழந்தைங்களுக்கு இன்னொரு பார்க் செட்டப்பும் அமைச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த 2 பார்க் பார்த்தோம் இந்த மாரி. அத விட இது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். மணல்லாம் கொட்டி வச்சு குழந்தைகளுடைய விளையாட்டு வந்து அற்புதமா இருக்கு பாருங்க. அடுத்து வந்துட்டோங்க. நம்ம பக்கத்துல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜிப் லைனிங், ஜிப் சைக்கிளிங் பக்கத்துல வந்துட்டோம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய விளையாட்டு பார்க் தாங்க இது. அப்படியே ஃபோட்டோ ஷூட்டுக்காகவோ சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாரி. இது வந்து பெரியவங்க எக்ஸர்சைஸ் பண்ற பார்க் மாரி. எக்ஸர்சைஸ் பார்க் தான். பெரியவங்க எல்லாமே ஈவினிங் ஆனா எல்லா டைப் எக்ஸர்சைஸ் இதுவும் வச்சிருக்காங்க. ஈவினிங் ஆனா அப்படியே நார்மலா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு, அவங்களும் அப்படியே எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு, ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரீயா போலாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஒருத்தரு. அருமையா சைக்கிள் ஓட்டுறாரு. ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்க. வாங்க நீங்களும் இந்த மாரி நம்ம கோயம்புத்தூர்ல இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுங்க. குழந்தைங்கள கூட்டு வந்து பாருங்க. குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியா, சந்தோஷமா திரும்பி போங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிப் சைக்கிளிங், ஜிப் லைனிங் வந்துட்டங்க. இதாங்க அந்த ஜிப் லைனிங், ஜிப் சைக்கிளிங் டவரு. இப்ப இந்த டவர்ல மேல பாருங்க. மேல வந்து இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஜிப் லைனிங் போற சைக்கிள் மேல நிறுத்தி வச்சிருப்பாங்க. அங்க பாருங்க. சைக்கிள். மேல சைக்கிளிங் நிறுத்தி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மேல ஏறி அந்த சைக்கிள் மூலியமா தான் அந்த இரும்பு கம்பியில போறதா இருக்குங்க. நம்ம போன நேரத்துக்கு யாரும் போகல. நம்ம ஒன்லி டவர மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு வந்து ஜிப் லைனிங் போறதுக்கு ரூ. 200 ஜிப் சைக்கிளிங் போறதுக்கு ரூ. 300ங்க. அந்த ஜிப் லைனுடைய அடுத்த டவர் பாருங்க. அந்த கடைசியில இருக்கு பாருங்க அடுத்த டவர். இதுதான் ஜிப் லைனோட அடுத்த டவர். இது இந்த பார்க்குடைய கடைசி டெட் எண்ட் பகுதியில வருதுங்க. நீங்க வரணும்னா பைக்லயே வந்தாலும் வரலாம். இல்ல நீங்க நடந்து வரணும்னாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வரலாம். அருமையான பார்க்கு. நீங்களும் ஒரு விசிட் வந்து பாருங்க. தேங்க் யூ. இந்த ஜிப் லைனின் டீட்டெயில்ஸும் இருக்கு. பார்த்துக்கங்க. நன்றி.